பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகள் எப்படி ஒரு கடிகார முல்லை போல் சீராக இயங்குதோ அதே போல தாங்க நம்ம மனசோட எண்ண ஓட்டங்களும் இந்த அண்டவெளியோட அதிர்வுகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட கிரகம் இடம் மாறுதுன்னா அது வெறும் இடமாற்றம் மட்டும் கிடையாதுங்க. அது பூமியில் இருக்கிற ஒரு தனி மனிதனோட சிந்தனை திறனையும் முடிவெடுக்கிற ஆற்றலையும் மாற்றி அமைக்கிற ஒரு பெரிய கேட்டலிஸ்ட், அதாவது ஒரு வினையூக்கி. விருச்சிகம்னு சொல்லப்படுற அந்த விண்வெளி மண்டலத்தோட ஆற்றல் அதிர்வுகளுக்கும் அதோடு தொடர்புடைய உங்களுக்கும் இடையில் ஒரு ஆழமான மனோதத்துவ தொடர்பு இருக்குங்க. உங்களோட வெளிப்பார்வைக்கு நீங்கள் அமைதியாக தெரிஞ்சாலும் உங்களோட மூளையோட செயல்பாடுகள் எப்போவுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒரு கடலோட ஆழத்தில் இருக்கிற அமைதி மாதிரி தான் உங்களோட மௌனம். ஆனால் அந்த மௌனத்துக்குள்ள மிகப்பெரிய எனர்ஜி வைப்ரேஷன்ஸ், அதாவது ஆற்றல் அதிர்வுகள் புதைஞ்சு கிடக்கு. உங்களோட நரம்பியல் அமைப்பு எதையுமே ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிற திறனை பெற்றிருக்கு. அதனாலேயே உங்களோட உணர்ச்சிகளில் ஒரு தீவிரமும் இலக்குகளில் ஒரு விடாப்பிடியான உறுதியும் எப்போவுமே இருக்கும். இந்த ஆளுமை பண்பு உங்களோட டிஎன்ஏ அமைப்பிலேயே ஒரு பாதுகாப்பாரனாக அமைஞ்சிருக்கு. மனித உறவுகள்லேயும் சரி, செயல்பாடுகள்லேயும் சரி, நீங்கள் காட்டுற அந்த அதீத விசுவாசம் வெறும் உணர்ச்சி சார்ந்தது மட்டும் இல்லைங்க, அது உங்களோட மனக்கட்டமைப்போட ஒரு முக்கியமான பகுதி. இப்போது நிகழும் கோள்களோட நகர்வும் சனிக்கோளோட ஈர்ப்பு விசை மாற்றங்களும் விருச்சிக மண்டலத்தோட ஆற்றலோட ஒரு நேர்கோட்டில் இணைய தொடங்கி இருக்குங்க. அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கிரகத்தோட கதிர்வீச்சு பாதையில் அழுத்தம் குறையும் போது அது நம்ம மூளையோட முற்பகுதியை, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியை ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்க தூண்டும். அந்த வகையில் வர 138 நாட்கள் இருக்கு பாருங்கள், அது சாதாரணமான காலம் கிடையாதுங்க. இது உங்களோட உடல் மற்றும் மன ஆற்றலை ஒருங்கிணைக்க போகிற ஒரு பயோரிதம் மாற்ற காலம். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்த தடைகளும் பின்னடைவுகளும் ஒரு விதமான எனர்ஜி பிளாக், அதாவது ஆற்றல் முடக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த சாதகமான மாற்றங்கள் அந்த தடையை உடைச்சு உங்களோட செயல்களுக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுக்க போகுது. இந்த காலமாற்றம் உங்களோட தொழில், வேலை மற்றும் குடும்ப உறவுகளில் ஒரு விதமான அலைன்மெண்ட், அதாவது சீரமைப்பை உண்டாக்கும். கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றத்தால் உங்களோட தன்னம்பிக்கை உயரும். அதோட விளைவாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புதிய முயற்சியும் வெற்றிகரமான முடிவுகளை கொடுக்கும் பாருங்கள். ஒரு மெஷின் சரியான கரண்ட்டை பெற்றா எப்படி சிறப்பாக ஓடுமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் இந்த பிரபஞ்ச ஆற்றலோட துணையோட அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது. தேங்கி நின்ற திட்டங்கள் எல்லாம் இனி வேகம் எடுக்கும். இது ஏதோ தற்செயலாக நடக்கிற அதிசயம் கிடையாதுங்க. உங்களோட உழைப்பும் பிரபஞ்சத்தோட சரியான காலமும் இணைகிற ஒரு லாஜிக்கலான முன்னேற்றம். இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் உங்களை ஒரு மாபெரும் வாழ்வியல் வெற்றியை நோக்கி இட்டு செல்லும். விண்வெளியில் கோள்கள் இடம் மாறுறது ஒன்றும் யதார்த்தமாக நடக்கிற விஷயம் இல்லைங்க. அது பிரபஞ்சத்தோட ஒரு துல்லியமான மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். கோள்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் போகும்போது அவை வெளியிடுற அந்த ஈர்ப்பு விசை மாற்றங்கள் நம்ம மூளையில் அலைகளில், அதாவது பிரெயின் வேவ்ஸில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துது. குறிப்பாக ஒரு மனிதனோட டிசிஷன் மேக்கிங் திறன் அவன் நரம்பு மண்டலத்தோட சிக்னல்களை பொறுத்துதுங்க. இந்த மின்காந்த மாற்றங்கள் உங்களோட சிந்தனை தரத்தை உயர்த்தி இதுவரை இருந்த குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவான விஷனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்தா இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க, உங்களோட அறிவும் பிரபஞ்ச ஆற்றலும் ஒரு புள்ளியில் இணைகிற ஒரு அற்புதமான தருணம். விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் பிறப்பிலேயே ஒரு நல்ல பகுத்தறிவும் கடின உழைப்புக்கான மூளை கட்டமைப்பையும் பெற்றவங்க. உங்களோட அறிவு ரொம்ப ஆழமானது. ஆனால் சில நேரங்களில் இந்த சமூகம் கொடுக்குற பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் நீங்கள் இயங்குறப்போ உங்களோட லாஜிக்கல் திங்கிங் மழுங்கி போயிடுது. சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம்னா தேவையற்ற புகழ்ச்சிக்கு மயங்கிறது நம்ம மூளையில் இருக்கிற டோப்பமைன் அளவை மாற்றி சரியான முடிவெடுக்க விடாமல் ஒரு தேக்க நிலையை உருவாக்கிடும். அதே போல் உங்களோட அந்த ஓப்பனாக பேசுகிற குணம் இருக்குது பாருங்கள், அது கம்யூனிகேஷனில் ஒரு பலவீனமாக மாறிடுது. உங்களோட எதிர்கால திட்டங்களை முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுனால மற்றவங்க அதை தட்டி பறிக்கவோ இல்லை முடக்கவோ வழி செஞ்சிடுறீங்க. இனிமே இந்த சவால்களை தாண்டி வர ஒரு ரகசியமான திட்டமிடலையும் கையாளுறது ரொம்ப அவசியங்க. இப்போ இருக்கிற கிரக அமைப்புகள், குறிப்பாக சனிக்கோளோட கதிர்வீச்சு பாதையில் ஏற்பட்டிருக்கிற இந்த 138 நாட்களுக்கான எனர்ஜி விண்டோ உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸை மொத்தமாக செயலுக்க செய்யுதுங்க. இந்த டைமில் மற்ற கிரகங்களோட குறுக்கீடு காரணமாக கம்மியாக இருக்கும். அதனால் உங்களோட மூளை அதோட முழு திறனையும் எட்டும். இதுவரைக்கும் சொத்து விவகாரங்கள்லையோ இல்லை சட்ட சிக்கல்கள்லையோ முடங்கி கிடந்த உங்களோட எனர்ஜி இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு ஆக்கப்பூர்வமான பாதையில் திரும்ப போகுது. இது ஒரு வகையான பொருளாதார மறுமலர்ச்சி காலம்னே சொல்லலாம். நீங்கள் போகிற பயணங்கள் கூட வெறும் ஊர் சுற்றுறதா இல்லாமல் புதுசாக பணம் வர்றதுக்கான வழிகளை உண்டாக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல், பிஸ்னஸ்னு இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மின்காந்த மாற்றங்கள் பெரிய அளவில் கை கொடுக்கும். உங்களோட மேலதிகாரிகளோட அணுகுமுறை உங்களுக்கு சாதகமாக மாறும். அதனால் வேலையில் இருந்த அந்த டென்ஷன் குறையும். எதிரிகள் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும் பிரபஞ்சத்தோட இந்த பாதுகாப்பு வளையம் அதை அவர்களுக்கு திருப்பி அனுப்பிடும். குடும்பத்தில் வர நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி
வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்துக்கான அஸ்திவாரத்தை போடும். இனி நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு லாஜிக்கல் முடிவும் உங்களோட அந்தஸ்தையும் பணபலத்தையும் பன்மடங்கு உயர்த்த போகிற ஒரு பெரிய சயின்டிஃபிக் சேஞ்சோட ஆரம்பம். பிரபஞ்சத்தோட இருப்பு விசை மாற்றங்கள் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த எண்டோக்ரின் சிஸ்டம், அதாவது நாளமில்லா சுரப்பிகளோட செயல்பாட்டோட ரொம்ப ஆழமாக இணைஞ்சிருக்குங்க. சனிக்கோளோட மாற்றங்கள் நம்ம மூளையில் இருக்கிற அமிக்டலா மற்றும் ஹிப்போ கேம்பஸ் பகுதிகளில் ஒரு ஸ்டெபிலிட்டியை உருவாக்குது. இதனால் நம்ம தன்னம்பிக்கைக்கு காரணமான டெஸ்டோஸ்டிரான் மற்றும் செரடோனின் போன்ற ஹார்மோன்களோட சுரப்பு சீராகுது. இந்த பயாலஜிக்கல் சேஞ்சு தான் உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்கிற துணிச்சலையும் சரியான முடிவெடுக்கிற பக்குவத்தையும் தருது. இந்த ஆற்றல் சீரமைப்பு முடங்கி கிடந்த உங்கள் பொருளாதார சக்கரத்தை சுழல வச்சு எதிர்பார்க்காத பண வரவையும் பெரிய பதவிகளையும் தேடித்தரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வர விரிசல் பெரும்பாலும் ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற கதிர்வீச்சு தாக்கம் உங்களுக்கு இடையில் இருக்கிற புரிதலை அதிகமாக்கி மூத்தவங்களோட ஆதரவை உங்களுக்கு கிடைக்க செய்யும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மூளையோட வலது பக்க செயல்பாடு அதிகமாகிறதுனால குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை முன்னை விட ரொம்ப பிரகாசமாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு கார்டிசால்னு சொல்லப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையிறதுனால வேலைப்பளு மூளையை பாதிக்காத ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையும் பதவியையும் தரும். கல்யாண பேச்சுக்கள் இருந்து தடைகள் நீங்கிறது எதை காட்டுதுன்னா, 2 மனசோட எனர்ஜியும் ஒரு புள்ளியில் இணையிறதுன்னு அர்த்தம். படிக்கிற பசங்களுக்கு மூளையோட நரம்பியல் இணைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுனால கவனிக்கும் திறனும் மெமரி பவரும் அதிகமாகும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீபூட் காலமுங்க. பழைய தேக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கஸ்டமரோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு புது ஐடியாக்களை கொண்டு வந்தீங்கன்னா சேல்ஸ் பயங்கரமாக ஏறும். அஷ்டமசனி அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு விசை அழுத்தம் உங்களை விட்டு விலகிறதுனால பரம்பரை சொத்து சிக்கல்கள் எல்லாம் சட்ட ரீதியாக உங்களுக்கு சாதகமாக முடியும். இது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்பவே குறைச்சி ஒரு நல்ல எக்கனாமிக் ஃப்ரீடம் கொடுக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரீஜெனரேஷன், அதாவது மீளுருவாக்க காலம்ங்க. ரொம்ப நாளாக இருந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உங்கள் செல்லோட எனர்ஜி லெவல் அதிகமாகிறதுனால குணமாக ஆரம்பிக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களும் பெரியவங்களும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஈர்ப்பு விசை மாற்றங்கள் உடம்பில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம். எக்கனாமிக் வைஸ் பார்த்தா உங்களோட வார்த்தை தான் இப்போ உங்கள் மூலதனம். பேச்சாலேயே எல்லா சிக்கலையும் தீர்த்திடுவீங்க. ஆனாலும் எமோஷனலாக இருக்கும்போது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, இல்லை கடன் வாங்காதீங்க. இது ஒரு கணக்கிடப்பட்ட நகர்வாக இருக்கட்டும். மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுங்க. இதுதான் உங்கள் குடும்ப நிம்மதியை காப்பாற்றும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் இப்போது வர்றது, இது ஒரு பெரிய பொற்காலத்தோட ஆரம்பம். வாழ்க்கையில் சவாலான நேரங்கள் எதுக்கு வருதுன்னா, நம்ம மன உறுதியையும் சுய ஒழுக்கத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க. சைக்கலாஜிக்கலாக பார்த்தா மனக்குழப்பங்கிறது மூளை சிக்னல்களில் ஏற்படுற ஒரு சின்ன ஒழுங்கின்மை தான். இந்த ஆற்றல் மாற்றங்கள் உங்கள் சிந்தனையை ஒருமுகப்படுத்தும் போது அந்த பழைய குழப்பம் எல்லாம் போய் ஒரு சூப்பரான மைண்ட் செட் உருவாகும். இந்த டைமில் பணத்தை மேனேஜ் பண்ணுறது வெறும் கணக்கு மட்டும் இல்லைங்க, அது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுலையும் இருக்குது. அதனால் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. இதுதான் உங்கள் பொருளாதாரத்தை சமமாக வச்சுக்கும். சோசியல் கான்டாக்ட்ஸில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. இது ஒரு விதமான சோசியல் டிஸ்டன்சிங் மாதிரி தான். அதாவது அடுத்தவங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனசை பாதிக்காத மாதிரி ஒரு தற்காப்பு வளையத்தை நீங்களே உருவாக்கி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு பசிக்கு சோறு போடுறது மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் ஈகோவை குறைச்சி மூளையில் ஆக்சிடோனின்கிற மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். இது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கி நீங்கள் ரொம்ப நாளாக திட்டமிட்ட காரியங்களை வெற்றியாக முடிக்கிற மன வலிமையை தரும். இப்போ இருக்கிற விண்வெளி ஆற்றல், குறிப்பாக சனிக்கோள்களோட கதிர்வீச்சு பாதையில் இருக்கிற இந்த சாதகமான சூழல் நீங்கள் செய்கிற சாதாரண முயற்சியில் கூட பெரிய வெற்றியை தரும். இது ஏதோ லக் இல்லைங்க, உங்களோட கரெக்டான பிளானிங்கும் பிரபஞ்சத்தோட டைமிங்கும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட். இதனால தான் ஆஃபீஸில் இருந்த ஒர்க்லோடு குறைஞ்சி நீங்கள் எதிர்பாராத ப்ரொமோஷன், சம்பள உயர்வு எல்லாம் தானாக உங்களை தேடி வருது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு உங்கள் கருத்தை சரியாக புரிய வைக்கிற திறமை அதிகமாகும். அதனால் உங்கள் செல்வாக்கும் பல மடங்கு உயரும். யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மூளையோட எமோஷ்னல் பார்ட்டும் லாஜிக்கல் பார்ட்டும் நேர்கோட்டில் வரதுனால கல்யாணமானவங்களும் சரி, வெயிட் பண்ணுறவங்களும் சரி, ஒரு சந்தோஷமான சூழல் அமையும். குடும்பத்தில் நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்கள் டென்ஷனை குறைச்சி வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை உண்டாக்கும். பிஸ்னஸில் புது ஒப்பந்தங்களும் லாபமும் வரதுக்கு காரணம் மார்க்கெட்டோட போக்கை உங்கள் அறிவு சரியாக கணிக்கிறது தான். இந்த 138 நாட்கள் உங்கள் ஆசை, கனவு எல்லாத்தையும் நிச்சயமாக்குற ஒரு எனர்ஜி விண்டோ. பொறுப்புகள் அதிகமாகிற அதே நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அதிகாரமும் பதவியும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது உங்களோட மெச்சூரிட்டியை காட்டுது. சொத்து, கார்னு வசதிகள் பெருகும்போது அதை அனுபவிக்கிற உடல் நலமும் மனநலமும் உங்களுக்கு சூப்பராக அமையப்போகுது. கடந்த கால தடைகள் எல்லாம் உங்களை முடக்கிறதுக்கு இல்லைங்க, உங்களை செதுக்கிறதுக்கு ஏற்பட்ட ஒரு பாடம். லாஜிக்கலாக பார்த்தா விருச்சிக மண்டலத்தோட ஆற்றல் எதிர்வுகள் இப்போ உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த நேரத்தில் மூளையோட எமோஷனல் சென்டரான லிம்பிக் சிஸ்டம் அமைதியாகி அறிவு மையமான நியோகார்டெக்ஸ் மேலோங்குது. இதோட டைரக்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் எல்லாம்
காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போயிடும். இது வெறும் மனமாற்றம் மட்டும் இல்லைங்க, இது உடம்போட பயாலஜிக்கல் கிளாக், பிரபஞ்ச அலைகளோட ஒருங்கிணைற ஒரு உன்னதமான தருணம். உண்மையான செல்வம்னா என்ன தெரியுமா? பேங்க் பேலன்ஸோ இல்லை ஆடம்பர பொருளோ கிடையாதுங்க. ஒரு மனுஷன் எப்போ நோயற்ற உடம்பையும் ஆழ்ந்த தூக்கத்தையும் தரக்கூடிய நிம்மதியான மனசையும் பெற்றிருக்கானோ அப்போவே அவன் பயாலஜிக்கல் பில்லியனர். அப்படி ஒரு நிலையை அடைகிறதுக்கான எல்லா கதிர்வீச்சு மாற்றங்களும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக உங்கள் ஆள் மனசு எந்த ஃப்ரீக்வன்சியில் இயங்குதோ அதையே தான் உங்கள் வாழ்க்கை ஈர்க்கும். நெகட்டிவ் எண்ணங்கள் மூளையில் நச்சுக்களை உருவாக்கிடும். அதனால் என்னால் முடியும், நல்லதே நடக்கும்னு பாசிட்டிவாக நினைங்க. அது உங்கள் நரம்பு மண்டலத்தை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும். விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாற்றங்கள் பல நன்மைகளை தரும். நரம்பியல் ரீதியாக ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் போய் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் உண்டாகும். வேலை பார்க்குற இடத்துல உங்கள் உழைப்பு இப்போது வீணாக போகாது, அது ப்ரொமோஷனாகவும் பணமாகவும் மாறும். ஒரு மிஷின் பார்ட்ஸ் எல்லாம் சரியாக போயிருந்துச்சுன்னா எப்படி சீராக ஓடுமோ அதே மாதிரி உங்கள் லைஃப் சொத்து விவகாரத்தில் இந்த புது பொறுப்புகள் வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக நடக்க போகுது. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, மாற்றம் வெளியிலிருந்து வர்றதில்லை, அது உங்கள் மனசோட மாற்றத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணுற சயின்டிஸ்ட் மாதிரி உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பிலும் ஆர்டிஸ்ட் புதுமையான படைப்பிலும் இந்த மாற்றங்கள் வச்சு சூப்பராக ஜெயிக்கலாம். உங்கள் எண்ணங்களை சரியான பாதையில் செலுத்தி இந்த 138 நாள் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆற்றல் மிக்க சிந்தனை, தெளிவான பிளானிங், விடாமுயற்சி, இது மூணும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு மகா பொற்காலமாக மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றிங்கிறது ஏதோ சும்மா வரதில்லைங்க, அது உங்கள் அறிவார்ந்த உழைப்புக்கு இந்த பிரபஞ்சம் காட்டுற மிகப்பெரிய அங்கீகாரம்.